தமிழ்நாடு அடைந்திருந்த கடன் வெறும் 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி. இவர் 4 ஆண்டுகளில் அடைய வைத்திருக்கிற கடன் 4.5 லட்சம் கோடி. 4 ஆண்டுகளில் 75 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி, 4.5 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி. அந்த 1 லட்சம் கோடி வருஷம் வாங்கி என்ன சார் பண்ணாங்க? இல்லை எல்லாம் இந்த 1000 கொடுப்பதற்கு, மாணவனுக்கு கொடுக்கிறேன், இதை தவிர வேறு எந்த விதமான ஒரு சிறந்த திட்டங்களும் இவர்களிடம் இல்லை. இந்த நாட்டை கெடுக்க, இந்த நாட்டை வறுமையிலிருந்து மீட்கக்கூடிய எந்த திட்டமும் இவர்களிடம் இல்லை. வறுமையிலிருந்து மீட்கப்பட்டால் அவர்கள் வேலை செய்தே தங்களுடைய குடும்பங்களை நடத்தி கொள்வார்கள். அவர்களுக்கு வைத்திய வசதி இல்லை. மருத்துவமனை சரியா இல்லை சார். 4 வருஷத்துல மருத்துவ வசதி இல்லை. எங்கும் பொது மருத்துவமனைகள் இல்லை. இருக்கிறது சரியாக இல்லை. மருந்து மாத்திரை இல்லை, டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஏழைகளுக்காக உள்ளது. ஆகவே இந்த நிலையில் நம்முடைய முதல்வருக்கு உடல்நலம் இல்லை என்றால் அவர் அப்பல்லோவுக்கு செல்ல முடியும். ஒரு தலை சுற்றல் என்று சொன்னால் அவருக்கு எல்லா விதமான பரிசோதனைகளும் செய்யப்பட்டு இதயத்திலே அந்த இரத்த ஓட்டத்தில் சுழற்சி சரியில்லை என்றால் இப்பொழுது ஸ்டென்ட் வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் 3 நாளில் வைத்து அவர் வர முடிகிறது. இதே தலை சுற்றல் ஒரு சாதாரண ஏழைக்கு வந்தால் மருத்துவமனையில் ஏதோ ஒன்றை செய்துவிட்டு அனுப்பிவிடுவார்களே தவிர இத்தனை சோதனைகள் நடப்பதில்லை.